ஏனுங்க வணக்கங்க. நம்ம கோவை பொண்ணு விலாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே கைகள் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு நேராக நான் போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா என்னோடய கார்டனாக தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரட் கூட. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு பிளான்ஸாக வாங்கி அரேஞ்ச் பண்ணி அது கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது உண்மையாகவே ரிலாக்ஸாக இருக்கும். ஃபுல் டைம் நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். அப்பா தான் எல்லாமே பண்ணுவார். அந்த டெய்லியும் காலையில் வந்து தண்ணி ஊற்றுறது வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சுட்டு உள்ளே போனால் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சாப்பிடுவாங்கங்க. யாரும் இல்லை, நம்ம மீன் நண்பர்கள் தான். எங்களுக்கெல்லாம் முன்னாடி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்கணும். ஸோ போய் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் போட்டாச்சு. ஃபுட்டு வச்சோன்னா பையில எங்கேருந்து தான் கூட்டமாக வருவானுங்கன்னு தெரியாது. எல்லோரும் வந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்படியே தாய் குளத்துட்டு போய் ஒரு கிஸ்ஸை வாங்கிட்டு நானும் கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறக்குள்ளே அப்பா வந்துட்டாருங்க. அப்பா டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டார். அவருக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியும். இப்போ ஒன்று பண்ணுவார் பாருங்களேன். சரி நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எனக்காவது ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து டேவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே அம்மா இல்லை நான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி ஒரு நாள் கடையில் வாங்கினது நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே அப்பா வடையும் வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு அந்த முட்டை போண்டானா ரொம்ப ஃபேவரெட்டுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் முட்டை போண்டா பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா தாங்க இருந்தது இட்லி எல்லாமே. பட் என்ன சாம்பார் தான் கொஞ்சம் மாதிரி ஓடிடுச்சு. டேஸ்டெல்லாம் வந்து ஓகே தான். சாப்பிட்டு முடித்தோன்னே அம்மா ஹார்லிக்ஸ் குடிக்கணும் போல் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ போட வந்துட்டேன். பாலெல்லாம் அடுப்பில் வச்சுட்டேங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுச்சு. சீக்கிரம் 5 நிமிஷத்தில் நீ பொங்கிடணுன்னு அதை திட்டிட்டு தான் வந்தேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சைல்டுஹுட்டில் ஒரு பெஸ்ட்டு மெமரியே வந்து கரெக்டாக நம்ம ஸ்கூல் ஓப்பனிங் அப்போது அந்த ஜூன் மந்தில் அப்படி மழை வரும். மழையில் நினச்சிட்டே தான் காலையில் ஸ்கூலுக்கெல்லாம் போவோம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் மழை வரக்கான அறிகுறியே கிடையாது. பயங்கர வெயிலுங்க. அடுப்படிக்குள்ளே வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல்லில் நிற்கிற மாதிரி இருக்குது. பயங்கர ஹீட்டு. உங்களுக்கு அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எந்த ஊர்லலாம் மழை வந்துட்டுருக்குன்னு தெரியல. கோயம்புத்தூரில் அதுவும் நான் இருக்க இடத்துல சுத்தமாக மழையே கிடையாது. வெயில்லையே தான் போயிட்டுருக்கு. நீ எப்போ மழை வரும்னு தெரியல. அப்படியே ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. ஓகேங்க, கடையை சாத்த வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ மார்னிங் விலாக் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு விலாகும் நான் இறக்கிட்டே இருப்பேன் நம்புகிறேன். அதுக்கு உங்களோட அன்பும் சப்போர்ட்டும் மிக மிக முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு ஹாய் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே காய்ஸ், மீண்டும் சந்திப்போம். பாய்.